ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு 13th ஆகஸ்ட். நம்ம எஸ்டர்டே மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி இன்னைக்கு எப்படி ரெஸ்பெக்ட் ஆகி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம நேற்று ஏடிஎம் எடுத்திருந்தது 24,500. ஓகேவா, மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, எஸ்டர்டே க்ளோஸுக்கும் நம்ம ஏடிஎம்க்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு, ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணலை. ஓகேவா, அதனால நம்ம பாசிட்டிவ் ஓப்பன் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட் நம்ம ஓப்பனிங்லேயே நம்மளோட சிஇ ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன ஃபால் ஓகேவா வராங்க. வந்து நமக்கு இங்கே இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் எஸ்டர்டே மிட் இருக்குது, 2 சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது. ஓகேவா, அதனால் இந்த இடத்துல நம்ம பேரிஷ் வியூ பார்க்கக்கூடாது. எப்போவுமே நமக்கு ஏடிஎம் மேலே ஓப்பன் ஆகிறாங்கனால நம்ம புல்லிஷ் வியூக்கு ரெடியாக இருக்கும். ஓகேவா, நம்ம எப்போவுமே சொல்லுவோம், இது இல்லாமல் நம்ம சைமல்டேனியஸாக இதோட நம்ம ஏடிஎம் எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட சார்ட்டையும் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதை பேஸ் பண்ணி என்னோட ட்ரேட் இன்னைக்கு இருந்தது. ஓப்பனிங்லேயே நான் என்னோட ட்ரேட் இங்கேயே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேவா, தென் இங்கே சப்போர்ட் எடுத்தவங்க நமக்கு சி ரேஞ்சை பிரேக் பண்ணி இங்கே இது வரைக்கும் போனாங்க. ஓகே, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி திரும்ப நமக்கு ட்ரெண்ட் லைனில் தான் வராங்க. இது இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகே, இங்கே ரெசிஸ்ட் ஆகி ஃபாலோ ஆனவங்க அகைன் நம்ம சி ரேஞ்ச் வரைக்கும் வந்து அங்கேயே சைட் வேஸ் மூமெண்ட்டில் அப் ட்ரெண்ட் போகிறாங்க. இங்கே நமக்கு ஒரு கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. ஓகேவா, கிராஸ் ஓவர் கிடச்சிட்டு திரும்ப இங்கே லோ ஹோமில் திரும்ப ஹை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, திரும்ப இது பிரேக் பண்ணுறது இப்போ தான் நான் முடியல. இங்கேருந்து ரிஜெக்ஷன் தான். என்னோட செகண்ட் ட்ரேட் இதில் இருந்தது. ஓகேவா, என்னோட ப்ராஃபிட் டபுள். ஓகேவா, இன்னைக்கு இதுலேயே ஒரு ட்ரேட் எடுத்தேன், இதுலேயே ஒரு ட்ரேட் எடுத்தேன். சக்ஸஸ்ஃபுல்லான டே. ஓகேவா, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் தான் இதில் நான் புக் பண்ணேன். ஓகேவா, ஏன்னா இந்த நமக்கு இந்த இஎம்ஐ லைன் ஓகேவா, சாரி இஎம்ஐல மூவிங் ஆவரேஜ், எனக்கு இஎம்ஐ சொல்லி சொல்லி பழகிடுச்சு. ஓகேவா, ஒரு ஆவரேஜ் லைன், இந்த ஆவரேஜ் லைனை பிரேக் பண்ணி நமக்கு கீழே வரல. ஓகே, இதில் சப்போர்ட் எடுத்து அகெயின் மார்க்கெட் மேலே போகிறாங்க. இப்போ இங்கே ஒரு கிராஸ் ஓவர் கிடச்சிட்டாங்க, வச்சதுக்கப்புறம் மேலே போகிறாங்க, ஆனால் போக முடியல. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது. ஓகேவா, இங்கே இருக்க ரெசிஸ்டண்ட்டை அவங்களால பிரேக் பண்ணி மேலே போக முடியல. திரும்ப அங்கேருந்து ஃபால். அகெயின் நம்மளோட இஎம்ஐ லைனை தான் டெஸ்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்டும் இருக்குது. இதில் கம்ப்ளீட்டாக ஒரு சைட் வேஸ். ஓகே, இருந்தாலும் கிராஸ் ஓவர் ஆகி ஒரு பேரிஷ் ஃபால். ஓகேவா, இதில் நம்ம எங்கேயுமே ட்ரேட் எடுக்கல இன்னைக்கு ஃபுல்லாக. அதை இங்கேயே நம்ம ப்ராஃபிட் முடிஞ்சதால இதுக்கப்புறம் எங்கேயுமே நம்ம ட்ரேட் எடுக்கல. ஓகேவா, மார்க்கெட்டையும் பார்க்கல, நம்ம எண்ட் ஆஃப் த டேல மட்டும் தான் திரும்பவும் பார்த்தேன். ஓகே, இதில் ஃபாலோ ஆகி கீழே வந்தவங்க நம்மளோட சூப்பர் ட்ரெண்டை ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப அகைன் நமக்கு இங்கே ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்குது. ஓகே, இந்த 12 o'clock அப்புறம் வந்த கிராஸ் ஓவர் தான். ஓகேவா, 12:15 வந்த கிராஸ் ஓவர் தான் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குது. ஓகேவா, சரி சைடில். ஆனால் நல்ல மூவ்மெண்ட் மீன்ஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருந்தது. ஓகேவா, சடன் ஸ்பைக் அதெல்லாம் எதுவும் கிடையாது, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருந்தது. ஓகே, இந்த கிராஸ் ஓவர் ஆகி நமக்கு சி ரேஞ்ச் வரைக்கும் ஒரு சின்ன சைட்வேஸ் மூமெண்டம் போயிட்டு இந்த கேண்டில் தான் நமக்கு சடனாக பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி திரும்ப கீழே வந்து ஓகே, அதுக்கப்புறம் தான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே போகிறாங்க. ஓகேவா, மேலே போனவங்க நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜை டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலை. ஓகே, இங்கேருந்து திரும்ப ஒரு ஃபால் ஆகி ஓகே நம்மளோட அகெயின் சூப்பர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுக்கிறாங்க. ஓகேவா, இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட். இன்றைக்கி த்ரூ அவுட் த டே நம்மளோட செகண்ட் சூப்பர் ட்ரெண்ட் லெவலில் பிரேக் பண்ணவே இல்லை. ஓகேவா, இந்த சூப்பர் ட்ரெண்டில் அகெயின் சப்போர்ட் எடுத்தவங்க இப்போது நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ் லெவலில் போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே நமக்கு ஐவி ரேஞ்சும் இருக்குது. ஓகேவா, இந்த டெஸ்ட் பண்ணவங்க கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு இங்கே கேண்டில்ஸ் இருந்தால் தான் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேவா, இங்கேருந்து அப்படியே சைட்வேஸ் மூமெண்டமில் கீழே ஃபாலோ ஆனவங்க திரும்ப இந்த சூப்பர் ட்ரெண்ட்லேயே ஒரு சப்போர்ட் எடுத்து சைட்வேஸ் போகிறாங்க. ஓகே, நான் இந்த கிராஸ் ஓவருக்கு அப்புறம் மார்க்கெட் ஓகே இந்த சி ரேஞ்சே பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் நமக்கு ஐவி சப்போர்ட் பண்ணல. ஓகேவா, நமக்கு பக்காவாக ஓஏ ரெடியூஸ் ஆச்சு. சி சைடில் வந்து பேனிக்காக ஓஏ ரெடியூஸ் ஆச்சு. ஆனால் ப்ரைஸை மேலே கொண்டு போகிறதுக்கு நமக்கு புட் செல்லர்ஸும் சப்போர்ட் பண்ணலை, நியூ பையர்ஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணலை. ஓகேவா, இங்கேருந்து மார்க்கெட் கிராஸ் ஓவர் கிடச்சாலும் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே ஃபுல் பாடி வைக்காததால் திரும்ப அங்கேயே ரிஜெக்ட் ஆகி திரும்ப நம்மளோட சூப்பர் ட்ரெண்ட் லெவல்லே வந்து மார்க்கெட்டை முடிச்சு ஒரு சைட் வேஸில் முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இதுதான் இன்றைக்கி நடந்தது. நம்ம ப்ரிடிக்ட் பண்ண லெவலில் எவ்வளோ அக்யூரேட்டாக இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம். நம்மளோட ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டரில் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே ஓகே, ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் இது மந்த்லி ஃபியூச்சர்ஸ், இது வீக்லி ஃபியூச்சர்ஸ், ஸ்பாட். ஓகேவா, இது மூணுமே நம்ம கம்பேர் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறோம்.
மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது ஒரு பாசிட்டிவ். ஓகேவா, சி ரேஞ்சுக்கு மேலே தான். ஓகே, சி ரேஞ்சுக்கு மேலே தான் நம்மளோட கரண்ட் டே ஓப்பனிங் சிஓடி இருக்கு, சாரி சிடிஓ. ஓகேவா, கரண்ட் டே ஓப்பனிங் இருக்கு. ஓகே, ஆனால் அதுக்கு மேலே ஃபுல் பாடி வைக்காம மார்க்கெட் கீழே தான் வந்தது. ஓகேவா, நம்மளோட சிபிஆர் லெவல் கீழே வந்தது. ஓகே, தென் இந்த ட்ரெண்ட் லைனில் நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் சப்போர்ட் பண்ணுறது திரும்ப மார்க்கெட் மேலே தான் கரண்ட் டே ஓப்பனிங் வரைக்கும் போச்சு. ஓகேவா, இதுக்கு மேலே நம்மளோட மந்த்லி கேலண்டர் லோ இருக்குது. ஓகேவா, லாஸ்ட் மந்தோட லோ இதுதான். ஓகேவா, இதையும் பிரேக் பண்ணி நம்ம கரண்ட் டே ஓப்பனிங் மேலே போயிட்டு இதை பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா, இதை பிரேக் பண்ணி கரண்ட் டே சாரி லாஸ்ட் மந்த் லோவை பிரேக் பண்ணி ஒரு ஹையை கிரியேட் பண்ணுறாங்க. நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இது பக்காவாக நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆச்சு. ஓகேவா, ஒரு 12:30 வரைக்குமே நமக்கு இந்த ப்ரீவியஸ் மந்த்துக்கான லோ ஓகேவா பக்கா ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆச்சு. ஓகே, இதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இங்கே ஒரு கண்ணுக்கு தெரியாத ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா நம்ம ப்ரோக்கர் சார்ட் யூஸ் பண்ணால் இந்த லெவல்ஸ் நம்ம பார்க்க முடியாது. நீங்கள் கேல்குலேட் பண்ணி பிளாட் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி இருக்கும். ஆனால் பிளெயின் சார்ட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த லைன்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, நம்ம இது ஆட்டோமேட் பண்ணதால நமக்கு த்ரூ அவுட் த மந்த் இது ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்டெடியாக இருக்கும். ஓகேவா, அப்போது போன மந்த் லோவை இவங்க பிரேக் பண்ணலை. ஓகேவா, இதெல்லாம் ரெசிஸ்ட் ஆகி ஃபால் தான் நடக்குது. ஓகேவா, இந்த ஃபாலுமே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபாலு நமக்கு இங்கே சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது ப்ளஸ் சிபிஆர் இருக்குது. ஓகேவா, சிபிஆர் வரைக்கும் இந்த ஃபால், திரும்ப இங்கேருந்து ஒரு சப்போர்ட்டு, திரும்ப ப்ரீவியஸ் மந்த் லோ, திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபாலு. ஓகேவா, அகைன் திரும்ப போகிறாங்க, திரும்ப ஒரு ஃபால். ஓகேவா, இங்கே சிபிஆர் வரைக்கும் சப்போர்ட் எடுத்துங்க. வீக் வந்து நமக்கு கரண்ட் டே. ஓகேவா, இன்னைக்கு கரண்ட் டே லோ. ஓகேவா, காலையில் ஃபஸ்ட்டு 4th கேண்டலில் வச்ச லோ. ஓகே, அதை இன்னைக்கு பிரேக் பண்ணவே இல்லை. இதுக்கு மேலே தான் ட்ரேட் நடக்குது. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், எப்பவுமே ஒரு ஓப்பன் ரேஞ்சுக்கு கீழே ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, உதாரணத்துக்கு இது ஒரு 50 பாயிண்ட்ஸ் வச்சுங்க, நம்ம எக்ஸலில் பார்க்கலாம். இது ஒரு 50 பாயிண்ட்ஸ் வச்சுங்க, நம்ம ரேஞ்ச் எதிர்பார்க்குறது 150 பாயிண்ட்ஸ். ஓகேவா, ஒரு நாளைக்கு. ஓகே, ஆவரேஜாக 150 வரலாம், வராமையும் போகலாம், இதுக்கு மேலேயும் போகலாம். ப்ரீவியஸ் டேல நமக்கு 200+ இருந்தது. நம்ம ஆனால் மைண்ட் செட் எப்பவுமே இருக்கிற கரண்ட் ஐவிக்கு 150 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, உதாரணத்துக்கு இங்கே லோ வந்து 50 வந்துருச்சு, வந்ததுக்கப்புறம் திரும்ப ஹையை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹையிலேருந்து நமக்கு 100 பாயிண்ட் மேலே வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா, ஆனால் எக்ஸாக்டாக இந்த 100 பாயிண்ட் நம்மளால் பிடிக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் மேபி ஃப்யூச்சரில் ட்ரேட் எடுத்தீங்கன்னா பிடிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதில் டிகேன்றது இருக்காது, அதனால் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் அப்படி கிடையாது. ஓகேவா, உங்களுக்கு என்ன தான் ட்ரெண்டு ஃபாலோ பண்ணாலும் நமக்கு டிகேன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணணும், எப்போ நமக்கு பை எமர்ஜ் ஆகுதோ அதில் ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கணும், ஸ்பாட்டை வச்சு எக்ஸிட் ஆகணும். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ இங்கே நமக்கு பை இங்கே கிடச்சிருச்சு, இங்கே ஃப்யூச்சரும் கிராஸ் ஓவர் ஆகிடுச்சு, மந்த்லியில் ஆல்ரெடி கிராஸ் ஆகிடுச்சு, பிஃபோராக கிராஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம இங்கே பை எமர்ஜ் ஆகும், இந்த கேண்டலில் என்ட்ரி எடுக்கணும்னு வச்சுங்க. ஓகேவா, என்ட்ரி எடுத்தவங்க இந்த கேண்டல்லையே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இல்லை நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ் வரைக்கும் எதிர்பார்த்து வெயிட் பண்ணலாம். ஓகேவா, ஆனால் ட்ரையல் பண்ணிட்டு இருக்கணும் ப்ராஃபிட்டை. ஓகேவா, இப்போ நீங்கள் ட்ரையல் இங்கே கொண்டு வந்திருந்தீங்கன்னா கூட ஓகே, இவ்வளோ ஹை போனவங்க உங்கள் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் இதில் இருந்ததுன்னா இதில் உங்களுக்கு ஹிட் ஆகிருக்கும் ப்ராஃபிட். ஓகேவா, இப்போ இங்கே என்ட்ரி எடுத்தவங்க இது வரைக்குமே ப்ராஃபிட் போயிருக்கலாம். ஓகேவா, நம்ம ட்ரையல் பண்ணியிருந்தா மேபி இங்கேயே நமக்கு போய் சிங்கிள் சைடு ஹெட்ஜை கிளிக் பண்ணியிருந்தா நம்மளோட டார்கெட் எங்கே இருக்கும், ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, ஆனால் இங்கே தொடாமல் இங்கேருந்து ஒரு ஃபால் தான் வந்திருக்கு. ஓகேவா, இப்போ இந்த ஃபாலையும் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். எப்படி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நமக்கு விவேப்புக்கு மேலே தான் இருக்குது. ஓகே, அப்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓகேவா, இங்கே இந்த டபுள் கலர் லைன் வந்து இந்த ரெட் லைனை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு பை வந்துருக்கு. ஓகேவா, அப்போ இங்கே கிராஸ் ஓவர் நடக்கலை, இங்கே திரும்ப வந்து டெஸ்ட் பண்ணுது, இங்கே ஒரு இன்டர்செக்ஷன் கேண்டில் தான் இருக்குது, திரும்ப இதில் சப்போர்ட் எடுத்து மேலே தான் போகுது. ஓகேவா, அப்போது இந்த கேண்டலுக்கு வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேண்டில் நமக்கு லோ வரும்போதே இதுலேயே நம்ம பை பண்ணலாம். ஓகேவா, இதில் என்ட்ரி எடுத்திருந்தால் ஓகே, இப்போ நம்ம கான்ஃபிடென்ட்டாக சிங்கிள் சைடு ஹெட்ஜை டார்கெட்டாக
வச்சு நம்மளோட இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஆனால் அது சிங்கிள் சைடு ஹெட்ஜையும் பிரேக் பண்ணி ஓகே நம்மளோட ஐவி ரேஞ்ச் 1 கிட்ட போயிருக்கு. ஓகேவா? நமக்கு ஸ்பாட் போனாலும் ஃபியூச்சர் பியூட்டிஃபுல்லாக போயிட்டு நம்மளோட ஐவி ரேஞ்ச் 1 கிட்ட போய் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த இந்த ஃபியூச்சர் லைன்லாம் எப்போனா எக்ஸ்பைரி கிட்ட நம்மளோட லெவல்ஸில் பக்காவாக இருக்காது. ஓகேவா? ஏன்னா நாளைக்கு இது ரெண்டும் ஒன்றாக போகுது. ஓகேவா? வீக்லி ஃபியூச்சர்ஸும் ஸ்பாட்டும் ஒன்றாக போகுது. அதனால் இன்னைக்கே இந்த லெவல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணலாம். இதே டே 1லேயே ரெஸ்பெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ வந்து இந்த ரேஞ்சை இது பிரேக் பண்ணும், ஸ்பாட் தான் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகே, இந்த சின்ன சின்ன இன்புட்ஸ்லாம் வந்து நம்ம டெய்லி அப்சர்வ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஓகேவா? இங்கே ஐவி ரேஞ்ச் 1ல் நமக்கு ஃபியூச்சர் ரிஜெக்ட் ஆகுச்சு. ஓகேவா? ஸ்பாட்டும் அதை டச் பண்ணல, அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகேவா? எது வரைக்கும் வந்தாங்கன்னு பாருங்க. ஓகேவா? வந்து அகெயின் சூப்பர் ட்ரெண்டில் ஒரு சப்போர்ட். ஓகேவா? ஸ்பாட் ஓகே, சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப இங்கேருந்து ஒரு மேலே நான் எதிர்பார்த்து சொன்னது இங்கே தான். ஓகேவா? நமக்கு இங்கே ஒரு கிராஸ் ஓவர் கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு பை எமர்ஜ் ஆச்சு. நான் இதுலேயே சொன்னேன். ஓகே, நான் வந்து சின்ன என்னோட இன்புட்டில் வந்து ஒரு சின்ன ஏறது பண்ணிடுவேன் இன்னைக்கு ட்ரேடிங் டே ஓப்பன் ஆகும்போது. ஓகே, நான் அதை கவனிக்கல. ஆனால் என்னோட இந்த சார்ட்டில் இருந்து ப்ரோக்கர் சார்ட்டில் லைன் கரெக்டாக தான் பிளாட் ஆகிருந்து. நான் இந்த ஆட்டோமேட் சார்ட்டில் கவனிக்கல. இருந்தாலும் என்ன ப்ராஃபிட் இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த லெவல் கிட்ட வரும்போது தான் நான் மார்க்கெட்டில் இல்லாததால் இந்த லைன் இருக்கா இல்லையான்றதை நோட் பண்ணலை. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன். என்ன இது நமக்கு மேனுவல் சார்ட்டில் லைன் இருக்குது, ஆட்டோமேட் சார்ட்டில் லைன் இல்லையே அப்படின்னு பார்த்தப்போ ஒரே ஒரு டேட்டா வந்து தப்பு பண்ணிட்டேன். ஓகேவா? என்னோட மேனுவல் எரர் மிஸ்டேக்கால் இந்த லைன் பிளாட் ஆகாமல் இருந்தது. ஓகேவா? அதனால் எனக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியலை. ஓகேவா? தெரியாததால் நான் என்ன நினச்சேன், இங்கே ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்குது, ப்ளஸ் ஓயையும் நமக்கு டிராஸ்டிக்காக சிஇ சைடில் ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? அப்போது இந்த கிராஸ் ஓவர் நமக்கு நினச்சதுன்னா ஃபியூச்சரும் நமக்கு இந்த ஐவி ரேஞ்சை பிரேக் பண்ணும். ஓகேவா? அது ஆல்ரெடி மேலே தான் இருக்குது, ஈஸியாக பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிடுச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் நமக்கு நம்மளோட ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட போகும் அப்படின்றது 24,700. அது ப்ரீவியஸ் டே ஹையான்றது எனக்கு தெரியல, நான் இங்கே இருக்கிறதால சொல்கிறேன். ஓகேவா? 24,700 நான் எதிர்பார்த்த டார்கெட். அங்கே போய் மார்க்கெட்டை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஓகேவா? ஆனால் அது நடக்கலை. ஓகே, அது இன்டென்ஷன் ஆகி நெக்ஸ்ட் கேண்டிலே நமக்கு இங்கே சிங்கிள் சைடு ஹெட்ஜ் இந்த ரெசிஸ்டன்ட் இருந்ததால் இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் தான் ஆச்சு. ஓகேவா? இதான் இன்னைக்கு நடந்தது. வாங்க நம்ம ஐவி லெவல்ஸை எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நமக்கு ஐவி இன்னைக்கு ஓப்பனிங்கு அதிகமாக தான் இருந்தது. ஓகேவா? சி சைடில் ஓப்பனிங்கு ஜாஸ்தி, நமக்கு பி சைட்லேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் சி சைடில் நமக்கு நியர்லி 15 இருந்திருக்கு. ஓகேவா? மார்க்கெட் ஓப்பனிங்கே நமக்கு ஒரு 4 கேண்டில்ஸ் லோ வந்தாலும் ஓகே அங்கேருந்து ஒரு நல்ல பை. ஆனால் நமக்கு ஐவி சப்போர்ட் ஆகலை. ஆனால் ப்ரீவியஸ் டே க்ளோஸில் வந்து ஐவி ஜாஸ்தியாக இருந்ததால் நமக்கு ப்ரீமியம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனிங்லேயே அதிகமாக இருந்திருக்கும். ஓகே, ஒரு ட்ரெண்டாலையும் நமக்கு இங்கே ஐவி சப்போர்ட் இல்லாமே நமக்கு இங்கே கிடச்சிருக்கும் ப்ரீமியம். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஃபாலோ ஆகுறாங்க. ஓகே, இங்கே நமக்கு 11 மணிக்கு புட் ஆப்ஷனில் நமக்கு ஐவி சப்போர்ட் கிடைக்குது. ஓகேவா? தென் அங்கேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் அப்படியே சைட்வேஸ் மூவ்மெண்ட் கீழே வந்தவங்க. ஆனால் கரண்ட் டே ஓகே லோ வந்ததுல இந்த லோ வந்து இன்னைக்கு டெஸ்ட் பண்ணலை. ஓகேவா? 12 o'clock இங்கே வந்து ஒரு ஷார்ப் ப்ரைஸ். ஓகேவா? நமக்கு ஐவியுமே 12:30 தான் சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நமக்கு 12 மணிக்கு இருந்த ஐவி ஓகே இங்கே நமக்கு இந்த ஸ்பாட்டை விட நமக்கு இப்போ ஐவி ஜாஸ்தி ஆகுது. ஓகேவா? அப்போது இந்த ½ an hour ஓகேவா நமக்கு இந்த ட்ரெண்ட் இங்கே பை பண்ணியிருந்தவங்களே ப்ராஃபிட்டில் இருந்திருப்பாங்க. இந்த ப்ராஃபிட் கொடுத்தது இந்த ஷார்ட் டைமில் இன்னும் நமக்கு சடனாக ஸ்பைக் கிடச்சிருக்கு. ஓகேவா? பிகாஸ் ஆஃப் ஐவி இன்க்ரீஸ் ஆன ரீசன் தான். ஓகே, தென் 1 to 1:30 ஒரு ஃபால் கிடச்சிருக்கு. நமக்கு இங்கே ஐவி சப்போர்ட்டும் கிடச்சிருக்கு. ஓகேவா? திரும்ப அப்படியே மார்க்கெட் ஓகே தட்டு மாதிரி ஐவி ரேஞ்ச் ஓகே மேலே போனாலும் திரும்ப அங்கேருந்து ஒரு சைட்வேஸ் ஓகே ஒரு சைட்வேஸ் ஃபாலில் தான் முடிச்சிருக்காங்க. ஓகேவா?
நமக்கு ஆனால் ஓப்பனிங்லேருந்து இன்னைக்கு ஐவி கால் சைடில் டிராஸ்டிக் ஃபால். ஓகேவா, ஓப்பனிங் அரௌண்ட் 14+ இருந்தவங்க எண்ட் ஆஃப் த டே 12 பாயிண்ட் சம்திங்கில் முடிச்சிருக்காங்க. ஓகேவா, வாங்க ஓஏ எப்படி பிஹேவ் பண்ணின்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஓஏ ஓப்பனிங்லேருந்து நமக்கு புட் சைடில் தான் ஜாஸ்தியாக இருந்தது. ஓகே, ஓப்பனிங்கில் நமக்கு ஃப்ளாட்டாக இருந்தாலும் ஒரு 36 lakhs பாசிட்டிவில் இருந்தது. நெக்ஸ்ட் 1 ஹவரில் நமக்கு கால் சைடில் மைல்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு 1 crore ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே டபுள். ஓகேவா, கான்ஃபிடென்ட்டாக இங்கே புட் சைடு ஆட் ஆயிருக்கு. நமக்கு டிஃப்ரென்ஸும் 2.6 crore. ஓகேவா, இப்போ இங்கே டே ஹையை பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா, காலையில் கிரியேட் பண்ண ஹையை பிரேக் பண்ணி இருக்காங்க. நெக்ஸ்ட் 1 ஹவரில் நமக்கு இங்கே ஒரு 50 lakh ஓய் நமக்கு அரௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே நமக்கு சேம் 50 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு இங்கே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகேவா, இப்போ வந்து 12:30க்கு நமக்கு டே லோவை பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா, ஓப்பனிங் கேண்டில் வந்து மார்க்கெட் கீழே போச்சு இல்லை, டே லோ பிரேக் பண்ணுறாங்க. இல்லை, எனக்கு இங்கே வந்து ஓஐ எனக்கு இங்கே தப்பாக இருக்க மாதிரி தெரியுது. ஓகேவா, ஏன்னா நமக்கு இன்னைக்கு மார்னிங் தான் நமக்கு லோ கிரியேட் ஆச்சு. திரும்ப அந்த லோ கிட்ட வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே தான் போச்சு. ஆனால் இங்கே டே லோ பிரேக் ஆயிருக்குன்னு பஞ்ச் ஆயிருக்கு. நம்ம எக்ஸலில் பார்த்துடலாம், என்எஸ்சி கொடுக்குற டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேவா, ஓகே, இங்கே லோ கிரியேட் பண்ணல, லோ கிட்ட போயிட்டு திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து நமக்கு ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிது. ஓகேவா, இங்கே நமக்கு கால் சைடில் தான் ஓஏ மினிமலாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, புட் சைடில் மினிமலாக ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேவா, 12:30 to 1:30 இவங்க அவங்களோட ஓஏ 50% ரெடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே நமக்கு அரௌண்ட் ஒரு 1.5 crore ஆட் பண்ணுறாங்க. டிஃப்ரென்ஸ் 2 crore 5.5 crore ஆயிடுச்சு. ஓகேவா, ஏன்னா இவங்க அவங்களோட பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணதாலே இங்கேயும் நமக்கு ஒரு 1.5 crore ஆட் ஆனதாலேயும் டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா, தென் 1:30 to 2:30 அகெயின் ஒரு 50% ஓஏ ரெடியூஸ் ஆகுது. இங்கே ஒரு 20 lakhs ஓஏ ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா, தென் 2:30 to 1:30 2:30 to 3:30 கம்ப்ளீட்டாக ஓஏ நமக்கு நெகட்டிவ் ஆச்சு. ஓகேவா, இந்த நெகட்டிவ் தான் நான் எதிர்பார்த்தேன். மார்க்கெட் வந்து அந்த சிங்கிள் சைடு ஹெட்ஜ் லைன் இல்லாத போது, ஓகேவா, அந்த இல்லைன்ற நோட் பண்ணலை, அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகியிருந்ததுன்னா இந்த ஓஏ ரிடக்ஷனுக்கு ஓகே நமக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கணும். ஓகேவா, 24/7 எதிர்பார்த்தது. ஆனால் நமக்கு புட் சைட்லேயும் நமக்கு இங்கே ஓஏ ரெடியூஸ் ஆனதால் மார்க்கெட்டை புட் சைட்லஸும் மேலே கொண்டு போகிறதுக்கான விருப்பப்படலை. ஓகேவா, அங்கேயே க்ளோஸ் பண்ணுன்ற இதில் 8 crore இருந்து ஒரு 4.77 crore. ஓகேவா, அரௌண்ட் 1 crore டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா, டிஃப்ரென்ஸ் மார்க்கெட் கொண்டு போவோம் சைட் வேஸ்லேயும் முடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த லோ மட்டும் நம்ம இப்போ வர எக்ஸல் ஷீட்டில் நம்ம என்னன்றதை பார்த்துடலாம். ஓகேவா, இது நம்ம ஏடிஎம்மாக எடுத்த ஸ்ட்ரைக் 24,500. ஓகே, மார்னிங்கே நமக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனதே நம்மளோட பிஇபி லெவலுக்கு மேலே தான். ஓகேவா, ஸ்டாட்டிக் பிஇபியாக நம்ம நேற்று கொடுத்துருந்தது. ஓகே, இங்கே மறைச்சிருக்கு, இருங்க புட் சைடில் பார்த்துடலாம். 77.95. ஓகேவா, நம்ம பிஇபியாக கொடுத்தது 77.95. அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆனாங்க. ஓகே, ஓப்பன் ஆனவங்க நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபியூ கேண்டில்ஸ் நமக்கு ஃபாலோ ஆனாங்க. ஓகே, ஃபாலோ ஆனவங்க அங்கே ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்தாங்க சொன்னல, இங்கே நமக்கு ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கிறாங்க. சப்போர்ட் எடுத்தவங்க விவேப்பை பிரேக் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக பாடி கீழே வரல. ஓகேவா, விவேப்பில் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு விவேப்புக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சாங்க. ஓகேவா, நம்மளோட என்ட்ரி இதில் தான் இருந்தது. ஓகே, ஒரு நல்ல மொமெண்டம். நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை தான் இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். ஓகேவா, ஏன்னா இதுக்கு மேலே எந்த லெவலும் இல்லை நமக்கு. ஓகேவா, அதனால் மார்க்கெட் எது வரைக்கும் போதோ அது வரைக்கிறனால இதே வந்து நமக்கான லெவல்ஸ் மேலே இருக்குன்னா நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இதுக்கான லெவல் நமக்கு ஐவி ரேஞ்ச் தான் இருக்குது. அது எண்ட் ஆஃப் த எங்கே அச்சீவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகேவா, 2 o'clock. ஓகேவா, நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தவங்க ஆஸ் அ பையர் நமக்கு ஒரு தைரியம் இருக்குமான்னு நினச்சி பாருங்க. ஓகேவா, இவ்வளோ ப்ராஃபிட் போய் திரும்ப வந்த ப்ராஃபிட் போயிட்டு திரும்ப ப்ராஃபிட்டு போய் திரும்ப லாஸுக்கு போய் ஓகே இந்த மனதைரியம் நமக்கு இருக்குமா அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஓகேவா, இதை ஹோல்ட் பண்ணியிருந்தா மேபி இன்னைக்கு 2 மணிக்கு நமக்கு ஓகே இங்கே என்ட்ரி எடுத்தவங்க 9:30 மணிக்கு என்ட்ரி எடுத்தவங்க 2 மணிக்கு
நம்பர் ரேஞ்சில் ஒரு டார்கெட் கிடச்சிருக்கும். நான் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஹோல்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணுற கேபிட்டலுக்கு போதுமான டார்கெட் நம்ம மைண்ட் செட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாலே போதும். ஓகேவா? இங்கே ஒரு பை எமர்ஜ் ஆச்சு. ஓகே, நம்மளுக்கு இங்கே ஒரு ட்ரேட் முடிஞ்சிருச்சு. இங்கே செல், இங்கே கிராஸ் ஓவர் கிடச்சாலும் இங்கே செல் கிடைக்குது. அதனால் நம்ம சொல்கிற கண்டிஷன் விவேப்புக்கு கீழே இருக்கணும். ஓகேவா? கம்ப்ளீட் பாடி நமக்கு விவேப்புக்கு கீழே கிடைக்கணும். ஓகேவா? நமக்கு இந்த கிராஸ் ஓவரும் விவேப்புக்கு கீழே கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இது அகைன் ஃபெயில்ட் ஆகி ஒரு பை வருது. ஆனால் இந்த பை வந்து நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக திரும்ப பாடி மேலே க்ளோஸ் ஆக்கல. ஓகேவா? திரும்ப ஒரு செல் எமர்ஜ் ஆகுது. அகைன் விவேப் கீழே போனாலும் நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு இன்டிஷன் ஆகி திரும்ப மேலே தான் வருது. இதுக்கப்புறம் அந்த செல்லு தான் நமக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ஓகேவா? விவேப் கீழே வந்துருக்கு. அகைன் இங்கே நமக்கு ஒரு 11:15 மேலே 12:15 மேலே ஒரு பை வருது. ஆனால் நமக்கு விவேப்புக்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் நம்மளோட என்ட்ரி இருக்கணும். ஓகேவா? இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதில் பை எடுத்திருந்தாலே நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்திருப்போம். ஓகே, இந்த ப்ராஃபிட்டை நம்ம லாஸ் வந்தாலும் பரவாயில்ல ட்ரையல் பண்ணியிருந்தா, ஓகே, இன்னுமே ப்ராஃபிட்டுக்கு ஹோல்ட் பண்ணியிருந்தா அதிகமான ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஓகே, எஸ்டர்டே இப்போ 24,500க்கு நம்ம ஏடிஎம் எடுத்திருந்தோம். உதாரணத்துக்கு இது 24,500 இன்னைக்கு ஷார்ட் ஸ்டாடல் பண்ணியிருந்தாங்கன்னா, ஓகே, ஒரு செல்லர் இதை பேரை விற்றுருந்தாங்கன்னா ப்ராஃபிட் இருந்திருப்பாங்களா லாஸ்ல இருந்திருப்பாங்களா அப்படின்னு பார்க்கறது தான் இந்த டைனமிக் பிஇபி லைவ்ல. ஓகேவா? 77 ரூபாய்க்கு விற்றவங்க இது அரௌண்ட் வந்து 88 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அரௌண்ட் அப்போது 11 ருபீஸ் அவங்க லாஸ். ஓகேவா? 2 லாட்டு சிஇல 1 பிஇல 1 செல் பண்ணியிருப்பாங்க. அப்போ 150 பாயிண்ட். ஓகேவா? இவ்வளோ பாயிண்ட்ஸ் இவங்க இந்த லாட்டுக்கு லாஸ்ட்ல இருப்பாங்க. இதே பையர்ஸ் லாங் போயிருந்தாங்கன்னா இந்த பிபிக்கு மேலே இருக்கனாலே அவங்க ப்ராஃபிட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, 2 ஸ்ட்ரைக்கும் சேர்த்து பை பண்ணணும். ஓகேவா? இதை தான் நம்ம லைவ்ல இங்கே பார்க்குறோம். ஓகே, டிகேவும் நடைபெற்றிருக்கும். அது ஏடிஎம் ஷிஃப்ட். ஓகேவா? இந்த ஏடிஎம்ல இருக்காது, ஏடிஎம் ஷிஃப்டாக இருக்கும். ஓகே, நாளைக்கு அது வந்து இந்த பிபி டிகேல தான் இருக்கும். அது என்னன்றதையும் பார்த்தாங்க. இது புட் ஆப்ஷன். நமக்கு பிபி லைன் பிபிக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு செல் வந்துருச்சு. ஓகே, மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆனாலும் நமக்கு விவேப்புக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்குது. ஆனால் கன்சிஸ்டண்டாக பாடி க்ளோஸ் வைக்கல. பிபி கீழே இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஸ்பாட்டில் சொன்னோம் ஏடிஎம்க்கு மேலே ஓப்பன் ஆனதால் நம்ம வியூ புல்லிஷாக தான் இருக்கணும் அப்படின்றது. ஓகேவா? ஏடிஎம் கீழே வந்தால் தான் நம்ம பேரிஷை பற்றி யோசிக்கணும். ஓகே, ஏடிஎம்க்கு மேலே தான் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம செல் வந்துருச்சு, இங்கே விவேப் மேலே இருக்குது அப்படின்றதாக என்ட்ரி எடுக்கக்கூடாது. மேபி ஒரு கிராஸ் ஓவர் கிடச்சிது இந்த மாதிரினா ஒரு ஸ்கேல்ப் தான் பண்ணலாம். ஓகே, இங்கே கிராஸ் ஓவரே கிடைக்கல நமக்கு. அகெயின் இந்த கேண்டில் விவேப் கீழே வந்து பியூர் செல்லிங் தான். இந்த லோ, ஓகே, அவங்களோட லோ பி லோ கிட்ட வந்துட்டு ஒரு சைட்வேஸால் இங்கே சஸ்டைன் ஆகி திரும்ப விவேப் வரைக்கும் வந்தவங்க இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி அவங்க லோவை டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, டெஸ்ட் பண்ணவங்க திரும்ப மேலே விவேப் வரைக்கும் வராங்க. திரும்ப அங்கேருந்து ஃபால். ஓகேவா? ஒன்ஸ் இந்த பி லோ அவங்களோட ப்ரீவியஸ் டே லோவை கட் பண்ணிட்டாங்கனாலே அந்த ஸ்ட்ரைக் ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போன மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? அன்லஸ் அன்னைக்கு எக்ஸ்பைரியாக இருந்ததுன்னா மேபி இது ரிவர்ஸ் பண்ணி மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே நார்மல் டே பி லோ பிரேக் பண்ணி கீழே போயிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ் தான் அவங்க. ஓகேவா? அங்கேருந்து டிகே ஆகி நமக்கு ஓகே லோவாக நமக்கு 14 ரூபாய்க்கு வந்துட்டாங்க. ஓகேவா? 77 ரூபாய்க்கு விற்றவங்க 14 ரூபாய்க்கு இன்னைக்கு பொசிஷனை க்ளோஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ செல்லர்ஸ் இதில் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க, ஆப்போசிட் சியில் லாஸ்ட்டில் இருப்பாங்க. ஓகேவா? 11 ரூபா லாஸ்ட்டில் இருப்பாங்க கம்பைண்டாக பார்த்தா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸல். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பனிங்காக 24,335. ஓகேவா? ஸோ 24,535 நமக்கு இதில் 433 நமக்கு லோவாக காட்டுது. ஓகேவா? அப்போ அதுக்கு முன்னாடி மார்னிங்கே வந்து 24,535 அப்படின்றத லோவை கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகேவா? இதுதான் இன்னைக்கு லோ. இதில் இருக்க டேட்டா நமக்கு தப்பாக பஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? இதுக்கு மேலே தான் வந்து நமக்கு இந்த லோ வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த மார்னிங் வந்த லோவை
இது கன்சிடர் பண்ணலை. ஓகேவா? இந்த இந்த ஹைக்கு அப்புறம் வந்த லோவை தான் இது கன்சிடர் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஓகே, இன்னொரு பியூட்டி இந்த இப்போ எக்ஸல்லையும் நம்ம பார்க்கலாம். எஸ்டர்டே ஹையையும் பிரேக் பண்ணல, எஸ்டர்டே லோவையும் பிரேக் பண்ணல. ஓகேவா? ஓப்பன் ஆனது எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாங்க. ஓகே, க்ளோஸ் ஆனது கரண்ட் டே ஓப்பனுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதுதான் நம்ம இங்கே சார்ட்டில் பார்க்குறோம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டே மண்டேக்கான சார்ட்டு, இது டியூஸ்டேக்கானது, இது வெனஸ்டே கரண்ட் டே. ஓகேவா? எவ்வளோ சின்ன பாடி அண்ட் சின்ன வீக் இருக்குது அப்படின்னு பாருங்க. ஓகே, ஓப்பன் ஆனவங்க லோ போயிட்டு திரும்ப ஹை மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம டெய்லி சொல்கிறது தான், நீங்களும் இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டை பர்சனலாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேவா? மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்கெட் எங்கெங்கே ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம சார்ட்டில் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம அதை பார்க்கும்போது எல்லாமே ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கும். ஓகேவா? நம்ம சார்ட்டை பார்க்காதீங்க, இந்த மாதிரி எக்ஸல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு கிளியர் வியூ கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? எப்படி ட்ரெண்டு போயிருக்கு, எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத. ஓகேவா? இப்போ இந்த வீக் ரேஞ்சு நமக்கு மாறலை. ஏன்னா எஸ்டர்டே ஹைக்கு லோக்கு உட்பட்டு தான் மார்க்கெட் இன்னைக்கு ட்ரேட் ஆகிருக்கிறதால இந்த ரேஞ்ச் மாறலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒன்று, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இன்புட். ஓகே, தென் கரண்ட் டே மிட் வந்து 24,603. ஓகேவா? தென் இன்னைக்கான ரேஞ்ச் வந்து நமக்கு ஜஸ்ட் 129 பாயிண்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஹைக்கு லோக்கு. ஓகே, மண்டே டியூஸ்டே எல்லாமே நமக்கு 200+ இருந்தது. இன்னைக்கு ரேஞ்சை குறைச்சிருக்காங்க. நாளைக்கு நம்ம இங்கே ரேஞ்ச் 400 கிடைக்குமா அப்படின்றத எதிர்பார்ப்போம். ஓகேவா? இங்கே 400 கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ரேஞ்ச் வரணும் அப்படின்றத நீங்களே கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் இன்னைக்கு கேல்குலேட் பண்ணலை, நீங்களே கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஓகே, தென் இது ஆப்ஷன் செயின் டேட்டா. நம்ம ஏடிஎம் எடுத்துக்கிறது 24,650. ரீசன் நியரஸ்ட் ஸ்ட்ரைக். ஓகேவா? இன்னைக்கு கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓகே க்ரீனில் முடிச்சிருக்காங்க. புட் ஆப்ஷன் நமக்கு கம்ப்ளீட்டாக ரெட். ஓகேவா? எதனாலனா நம்ம ஆல்ரெடி சொன்னதான், ஏடிஎம்க்கு மேலே இருக்குனாலே நம்ம மார்க்கெட் அப் ட்ரெண்டை தான் எதிர்பார்க்கணும். ஓகேவா? ஓகே, இந்த ஏடிஎம்மை பேஸ் பண்ணி நாளைக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸை நம்ம இன்றைக்கே பிளாட் பண்ணியாச்சு. 24,650 ஏடிஎம். ஓகே, இது சிஇ ரேஞ்சு, இது பிஇ ரேஞ்சு. இதுக்கு மேலே பிளாக் லைன் பஞ்ச் ஆகில், அது எஸ்டர்டேக்கான 50%. ஓகேவா? எஸ்டர்டேயோட 50%. இது பிஇயோட சிங்கிள் ஹெட்ஜ், இது கம்பைன்ட் ஹெட்ஜ். இது சிஇயோட சிங்கிள் ஹெட்ஜ், இது கம்பைன்ட் ஹெட்ஜ். இது எக்ஸ்ட்ரீம் ஹை, இது எக்ஸ்ட்ரீம் லோ. இந்த பிளாக் டேஷ்டு லைன் இருக்குல்ல, இது ப்ரீவியஸ் வீக்குக்கான 50%. ஓகேவா? இப்போ மார்க்கெட் நமக்கு இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் சைனாக தான் இருக்குது. ஓகேவா? எஸ்டர்டே 50க்கு மேலே நாளைக்கு சஸ்டெயின் ஆகணும். ஆல்ரெடி நமக்கு வீக்லி 50 மேலே இருக்குது. ப்ளஸ் ஏடிஎம்க்கு மேலேயும் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நமக்கு அப்பர் சைனில் நம்ம ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? நாளைக்கு எக்ஸ்பைரின்றதால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சடன் ரிவர்சல் ஆகும்போது நமக்கு செல்லர்ஸ் ஓய் ரெடியூஸ் ஆகிறத பொறுத்து தான். ஓகேவா? ஒரு சடன் ஃபால் வந்ததுன்னா வந்த ப்ராஃபிட்லாம் திரும்ப போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? தென் ஐவி ரேஞ்சு பார்த்துங்க. ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2. ஓகேவா? நமக்கு சிஇ சைடில் பெரிய ஐவி ரேஞ்ச் கிடச்சிருக்கு, புட் சைடில் கொஞ்சம் கிட்ட இருக்குது. ஓகேவா? ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2 இதுக்கு கீழே இருக்குது. ஓகே, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது கட் ஆகிட்டு இருக்கு. சாரி, இதாக இருக்கு பாருங்க. நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஓகே, உங்களுக்கு என்னோட அனாலிசிஸ் அண்ட் ட்ரேடிங் லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.